செகண்ட் ரோமன், இது தேர்ட் ரோமன். ஓகே சார், இதுல எப்படி சார் நாங்க படிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேப்பா, வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கானது. ஓகேவா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் சார் 12th கொஸ்டின் பேப்பரே அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக அப்டேட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. ஸோ ஓகே, லெசன் பார்த்துட்டீங்கன்னா 1 2 3 என்னென்ன கொஸ்டின் பேட்டர்ன், எப்படி ஸ்கோர் பண்ணணும், ஃபுல் மார்க்ஸ் எப்படி எடுக்கணும், 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் புக்கில் இருக்கிற கொஸ்டின் படி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி 40 out of 40 எடுக்கிறது அப்படின்றது ஃபுல் டிப்ஸ் தான். எல்லாமே கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லிடுவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 2 3 3 லெசன் இருக்கு. பார்ட் ஏல 10 1 வேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் பில 3 × 2 6, அதாவது 5 கொடுத்து நீங்கள் 3 அட்டன் பண்ணணும். பார்ட் சி 3 × 3 9, அதாவது 5 கொடுத்து 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஓகேவா? பார்ட் எய்தர் ஆர் டைப்பு. ஓகேவா? டன். இது 40 மார்க்ஸ். எப்படி சார் 40 out of 40 எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை 3 பார்ட்டாக ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். என்னென்னது? தியரி போட்டுக்கோங்க. ஓகேவா? தியரி ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெரிவேஷன்ஸு, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ். இதை 3 பார்ட்டாக ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரிக்கணும். ஓகேவா? பிரிச்சுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டினுக்கு வருவோமா? 12th ஃபிசிக்ஸு எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல செகண்ட் ரோமன். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிடணும். செகண்ட் ரோமன், இது தேர்ட் ரோமன். ஓகே சார், இதில் எப்படி சார் நாங்கள் படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் தான் சொல்கிறேன்ல, 3 டெரிவேஷனை பிரிக்க சொன்னால், ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற டெரிவேஷன்ஸில் என்னென்ன இருக்குது, ப்ராப்ளம் என்ன இருக்குது, தியரி என்ன இருக்குது, 3 ஃபில்டர் பண்ணி பிரிச்சுட்டு அதை முதல்ல எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு நான் ப்ராப்ளம் கிளியராகவே கொடுத்துட்டேன். அப்போ அது 2 என்ன இருக்கும்? தியரியும் டெரிவேஷன் மட்டும்தான் இருக்கும். ப்ராப்ளம் தனியாகவே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இது எக்ஸாம்பிள், அப்புறம் இது எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் இப்போ என்ன 2 பண்ணணும்? தியரி ப்ளஸ் டெரிவேஷன்ஸ் மட்டும் நீங்கள் இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா முக்கியமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 சேம் தான். செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ், இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஒமிட் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் யூனிட் 3 சேம் அஸ் தான். யூனிட் 2ல செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன்ல இருக்கிறத படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ அதில் இருக்கிறது வித்தவுட் ஆப்ஷனோட எல்லாமே நீங்கள் படித்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தியரி பார்ட்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தீங்க, ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார்னு சொல்கிறீங்க. ஸோ தயவுசெய்து ப்ராப்ளமை ஃபார்முலா எழுதிட்டு, கிவன் டேட்டா எழுதிட்டு அதை நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள். தியரி பார்ட்லாம் தான் சைட் ரைட்டிங் மாதிரி இருக்கும், அதை எழுதிட்டு இடையில இருக்கிற பேராகிராஃபை ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதி வச்சு நோட் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அதை ரெஃபர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? டெரிவேஷன்ஸ் என்ன பண்ணணும்? டயக்ராம் போட்டுக்கோங்க. அந்த ஈக்குவேஷன் 1 2 3 5 இருக்கும்ல, அப்போ ஒரு டெரிவேஷனுக்கு எத்தனை ஈக்குவேஷன்ஸ் வரும்னு நீங்கள் பைகாட் பண்ணுற மாதிரி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எழுதி வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக மார்க் வாங்கலாம் ஃபிசிக்ஸு. ஸோ இந்த வேலை படிங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அடுத்த எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கு வேணுமா அப்படின்றதையும் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே.